ஹாய் வியூவர்ஸ், நம்ம யஷிகேசன் சத்யான்பு. இந்த வீடியோவில் மெய்யழகன் இந்த படத்தோட திரையரங்கம் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து 96 படம் டைரக்ஷன் பண்ண பிரேம்குமார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ராஜ்குமார், அரவிந்த் சாமி, கார்த்தி, ஸ்ரீதிவ்யா மட்டும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரையரங்கம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதைக்கரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொந்த ஊரை விட்டு வெளியே போகிற அரவிந்த் சாமி திரும்பியும் தான் தங்கச்சியோட கல்யாண வரவேற்பு விழாவுக்கு வராரு. வந்தவரை நைட்டை முடிச்சுட்டு நம்ம திரும்பி சென்னைக்கு போயணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் கடைசியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கிடையில் வந்தவர் தான் கார்த்திக் அவருக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், கார்த்திக் அரவிந்த் சாமிக்கு யார், இதெல்லாம் எப்படி வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேயில் காட்டுறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த மெய்யழகன். இந்த மெய்யழகனோட ப்ளஸ் மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா 96 இயக்குன பிரேம்குமார் 96 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மனிதர்கள் வந்து இரவில் பயணிக்கக்கூடிய ஒரு கதைக்களமாக அதை வச்சுருப்பார். இந்த இரவில் என்னென்ன நடக்குது அதை வந்து ஒரு கதையாக கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி தான் இந்த மெய்யழகனும் 2 பர்சன் வந்து ட்ராவல் பண்ணுறத ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபிலிமாக எடுத்து நம்ம கொடுத்துருக்காரு. இதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம். இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவ்னு சொன்னால் ஆர்ட் ஒர்க். அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காமிச்சு இந்த டிஃப்ரெண்ட் வேரியேஷன் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம். ஒளிப்பதிவு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் பேலாம் பார்க்கும்போது நைட்டு காட்சிகள் நிறைய இருக்கும்போது அந்த நைட்டு காட்சிகள் வந்து காட்சிப்படுத்துகிற விதங்கள் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம். கார்த்தி ராஜ்கரனோட காம்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கார்த்திக்கும் ராஜ்கரனுக்கும் என்ன ஒரு பாண்டிங் இருக்குது, அதை காமிச்ச ஒரு விதமும், அவங்களுக்குள்ள என்ன ஒரு கான்விகேஷன், அவங்களுக்குள்ள அந்த காமெடி, ஸோ அந்த ஸ்லாங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கார்த்திக்கும் இளவரசுக்கும் வரக்கூடிய அந்த ஸ்லாங்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. உன் கல்யாணத்தில் நீ என்ன பண்ண நான் சொல்லிட்டேன் அதை கூட சொல்கிறது, ஐயோ உங்களுக்கு இந்த 6 மாதத்தில் நான் 3 ஆர்டர் கூட பிடிச்சி தரேன், கொஞ்சம் கம்முன்னு இருங்கன்னு சொல்லி அந்த சீனாக கூட இருக்கட்டும். கார்த்தி பேசக்கூடிய அத்தா அந்த டேலாக் கூட இருக்கட்டும். அரவிந்த் சாமி யாரா இவன் நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறானே, அன்பு மலையை பொழிகிறான்னு சொல்லி வெக்ஸ் ஆகி ஒரு கட்டத்தில் தன்னோட ஃபோன் நம்பர் மாற்றி கொடுக்க அந்த ஒரு காட்சியாக கூட இருக்கட்டும். சாப்பிடும்போது நான் இது சாப்பிட்டு முடிக்கிறது எதுவும் பேச மாட்டேன், அந்த ஒரு பாடி லாங்குவேஜாக கூட எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்ரீதிவ்யாவோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் டாக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது படத்தில் என்னமோ திரும்பி வந்தபோது ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஸோ கார்த்தியோட வற்புறுத்தல் தன்னோட ஒய்ஃப் வந்து டீச்சர்னு சொல்லி அந்த ஒரு சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாடுக்கு ஒரு கதை, வீட்டுக்கு ஒரு கதை, சைக்கிளுக்கு ஒரு கதை, அந்த பழைய கோயிலுக்கு ஒரு கதைன்னு சொல்லி கதையாக சொல்லுவார் கார்த்தி. அது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு இடையில் அரவிந்த் சாமி சொல்லக்கூடிய அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் அந்த மில்க் பிக்கீஸ் வந்து நம்ம சாப்பிடுவோம், ஒயிட் கலர் பாக்கெட்டு, ஸோ கிளாசிக்கல்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்ஸை வந்து நம்ம தொட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கிரிக்கெட்டே விளையாட தெரியாது, இருந்தாலும் எங்கள் வீட்டு சவுத்தில் தான் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க, நான் ஒரு அம்பையர் மாதிரி பண்ணுவேன், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார், என்னோடய பிரச்சனையை விட இந்த பிரச்சனை உனக்கு பெருசான்னு சொல்லி அரவிந்த் சாமி கேட்குறது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த மெய்யழகன் பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமான ஒரு நெருக்கமான ஒரு படம். எல்லா சீக்வன்ஸும் எல்லா காட்சிகளும் வந்து பார்த்திங்கனாலும் ரொம்ப அடாப்ட் பண்ணி நம்ம கொண்டு போவோம் ஸ்க்ரீனுக்குள்ளே. படம் ஆரம்பித்து இன்ட்ரோல் வந்ததே நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு விறுவிறுன்னு நம்ம வந்து ஸ்க்ரீன் டேரக்டர் வந்து நோத்திருப்பார். சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. படம் ஆரம்பித்து வரக்கூடிய அந்த சாங்ஸாக கூட இருக்கட்டும், இடையில அந்த எமோஷனில் கொடுக்குற அந்த சாங்காக கூட இருக்கட்டும், எல்லா சாங்ஸும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு வரிகளும் ஒரு அர்த்தம் உள்ளது ஒரு பாடலாக கூட இருக்கும். மறக்காமல் நீங்கள் குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு பர்சன் நடந்திருக்கலாம், உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கலாம். நீங்களும் உங்கள் சொந்த ஊரை விட்டு திரும்பி அந்த ஊருக்குள்ளே போன ஒரு ஃபீல்னஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. இந்த ஊரில் லாட்ஜில் தங்கக்கூடிய ஒரு மனுஷன் நான் தான் சொல்லக்கூடிய அந்த ஒரு டாக்காக கூட இருக்கட்டும். அரவிந்த் சாமிக்கு இப்படி ஒரு பேர் செட் பண்ண முடியுமான்னு சொல்லி டைரக்டர் காமிச்ச அந்த ஒரு விதமாக கூட இருக்கட்டும். படம் முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் வரக்கூடிய வசனங்கள், அந்த தோட்டா துப்பாக்கி அது கூட மனசாட்சி இல்லை, இங்கே நான் இருக்கேன், என்னை யாருமே இதுவரையுமே கண்டுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி பேசக்கூடிய அந்த ஒரு உண்மைக்கு மாறான ஒரு உலகம் இருக்குது, இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படின்னு வெக்ஸ் ஆகி அரவிந்த் சாமி நீ யார், உன் பேர் எனக்கு தெரியாது. அதாவது லியோ படத்தில் சஞ்சய் தட்ஸ் வந்து விஜய்ட்டு கேட்பார், நீ தானே லியோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கார்த்தி வந்து தன்னோட அண்ணன் பேரை கூட வந்து மதியழகன் சொல்லிடுவார். ஆனால் இவரோட பேர் வந்து அரவிந்த் சாமி கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு கிளைமேக்ஸ் கொண்டு போய் அந்த டைட்டில் கார்டு போடும்போது ரொம்ப ஸ்கிரிப்பியாக இருந்தாலும், ஸோ ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் படத்தோட டைட்டில் கார்டு மெய்யழகன் சொல்லும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குடும்பத்தோடு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். முழுக்க எமோஷ்னல் சென்டிமெண்ட்ஸ் காட்சி நல்லா இருக்கும். தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் உள்ள அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சி எப்படி இருப்பா, 20 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன் எப்படி இருப்பான், நான் கொடுத்த சட்டை போட்டு வருவானா, ஸோ அண்ணன் நமக்கு என்ன கிஃப்ட் பண்ணுவான், அந்த ஒரு சீனில் அந்த ஒரு சீக்வன்ஸ் அதை பிரித்து எமோஷனலாக பார்க்கும்போது எல்லாரோட கண்லேயும் கண்ணீர் இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இருந்தாலும் செம்மையாக பண்ணியிருப்பார். அரவிந்த் சாமி காலையில் வந்து நீ என் பேரை, என் பொண்டாட்டி பேர், என் பையன் பேர் சொல்லி என்னை நீ வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்லும்போது அரவிந்த் சாமி வந்து அந்த ஒரு
ஏன்னா இவ்வளோ உண்மையாக இருக்கான், அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு அங்கே தேடுறது, அந்த வீட்டை விட்டு ஓடி வரும்போது அவருக்குள்ளே இருந்த அந்த பாச போராட்டம், இந்த மாதிரி சீக்வன்ஸ்னால் படத்தில் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. மறக்காமல் போய் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தோட உங்களோட கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்க ரேட்டிங் என்ன பார்த்திங்கன்னா 10க்கு 9.7. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் வாட்சபிள் மூவி. மறக்காமல் போய் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் எஸ்வி சத்யான்பு. பாய், லவ் யூ டு ஆல்.